கர்த்தருடைய பரிசுத்தத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே இந்த சாட்சியை ஆசீர்வதிப்பாராக. நாம் கண்களை மூடி தேவனுடைய பரிசுத்த சமூகத்தை நோக்கி நாம் பார்ப்போம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இயேசுவின் நாமத்தினாலே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். மீண்டுமாய் ஒரு விசை நீர் எங்களை கூடி வர செய்திருக்கிறீர்கள். வார்த்தைகளை தியானிக்க கர்த்தர் எங்களுக்குள்ளே இந்த தருணத்தை நீர் தந்திருக்கிறீர், நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகள் எங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கட்டும், எங்கள் வாழ்விலே கிரியைகளை செய்யட்டும், எங்கள் உள்ளங்களிலே ஆண்டவரே புதிய எண்ணங்களை உருவாக்கட்டும். முழுமையாய் உம்மை நாங்கள் சார்ந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. பேசுகிற அடியேனை மறைத்து நீர் எங்கள் மத்தியிலே வெளிப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்க வந்திருக்கிற ஒவ்வொருவரோடு கூட கர்த்தர் இடைப்படுங்க. ஒருவரும் வெறுமையாய் திரும்பாதபடி ஆண்டவரே உமது ஆலோசனைகளை பெற்று நாங்கள் கடந்து செல்ல கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. துதிகன மகிமை யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம், இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரம தகப்பனே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்கள் மத்தியில் தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கொடுத்திருக்கிற தருணங்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். அருமையான ஐயா டேவிட் சாந்தகுமார் மற்றும் அவருடைய துணைவியார் அவர் கொடுக்கப்பட்ட 2 பெண் பிள்ளைகளுக்காக கடவுளுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் ஒரு புதிய தலைப்பாக இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே ஒரு செய்தியை கொடுக்கலாம் என்று தேவ சித்த பிரகாரம் உங்கள் முன்பாக நிற்கிறேன். இன்றைக்கு நாட்களிலே நாம் இந்த உலகத்தை பார்த்தோம் என்றால் பிரச்சனைகள் இல்லாத உலகமே இல்லை, பிரச்சனை இல்லாத நாட்களே இல்லை என்று சொல்லலாம். ஆகவே பிரச்சனைகள் நிறைந்த உலகம் என்ற ஒரு பொதுவான தலைப்பிலே ஒரு சில தேவனுடைய வார்த்தைகளை உங்கள் மத்தியிலே பேசலாம் என்று உங்கள் முன்பாக நிற்கிறேன். இன்றைக்கு குடும்பங்களை பார்த்தீர்கள் என்றால் அநேக பிரச்சனைகளை நீங்கள் காணலாம். குடும்பங்களில் அநேக பிரச்சனைகளை நீங்கள் காணலாம். இன்றைய தாய்மார்களுக்கு எப்படி பிள்ளைகளை வளர்ப்பது என்பது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. அதே போல இளம் பெண்களுக்கு குழந்தைகளை எப்படி வளர்ப்பது என்று ஒருவித பிரச்சனை. ஆகவே ஒருவித கவலை, எதிர்பார்ப்பு எப்பொழுதுமே இந்த உலகத்திலே இருக்கிறது. அது இல்லை என்று யாராலும் மறுக்க முடியாது. எப்பவுமே ஒருவித நம்ம நல்லதா இருந்தாலும் ஏதோ ஒரு கவலை நம்மை ஆட்கொள்கிறது. ஒருவித எதிர்பார்ப்பு எப்போதும் நமக்குள்ளே இருக்கிறதாகவே இன்றைய பெற்றோர்களுக்கு பார்த்தீர்கள் என்றால் நம்முடைய பிள்ளைகள் இன்னும் அடுத்த 5 ஆண்டுகளில் இன்னும் எதை போன்ற உலகத்தை காணப்போகிறார்கள் என்ற ஒரு சிந்தனை நமக்கு இருக்கிறது. டீனேஜர் நீங்க பார்த்தீங்கன்னாலும் இல்ல இளம் பிள்ளைகளை பார்த்தீங்கன்னாலும் வாலிப பிள்ளைகளை பார்த்தீங்கன்னாலும் இன்னும் அடுத்த தலைமுறை அடுத்த இன்னும் 5 ஆண்டுகளிலே இவர்கள் எதை போன்ற உலகத்தை காணப்போகிறார்கள் என்று ஒரு மன அழுத்தம் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. ஏனென்றால் இன்னைக்கு உலகத்துல கேட்கிறாங்க, இன்னைக்கு பிள்ளைகள் எல்லாம் ஒரு பிள்ளையோடு நின்று விடுகிறது. ஒரு 3-4 என்றால் இத்தனை பிள்ளைகளை நீங்க வச்சு வளர்க்குறீங்களா? இன்னைக்கு ஆச்சரியத்தோடு கேட்கிறார்கள். அந்த நாட்கள்லாம் திருமணமான 9 பிள்ளைகள், 10 பிள்ளைகள், 12 பிள்ளைகள் அப்படிலாம் இருந்த காலம் போய் இப்போ ஒன்றோடு சுருங்கி விட்டது. 2க்கு மேல 1 போச்சுன்னா கூட இத்தனை பிள்ளைகள் இருக்கிறார்களா என்ற ஒரு கேள்வி. ஏனென்றால் இதெல்லாம் எப்படி இவங்க வளர்க்க போறாங்க? இன்னைக்கு நாட்டில் இவங்கெல்லாம் இதெல்லாம் எப்படி வளர்க்க போறாங்க இன்னைக்கு? ஏன்னா உலகம் அப்படி மாறிக்கொண்டிருக்கிறது, உலகத்தின் சூழ்நிலை அப்படி மாறிக்கொண்டிருக்கிறது. ஆகவே சில வயதானவர்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அந்த தாத்தா பாட்டி எல்லாம் கவலைப்படுகிறார்கள். எதிர்கால உலகம் என்ன ஆகும், நம்முடைய பேர குழந்தைகளுக்கு என்ன ஆகும்? இது போன்ற பேச்சுக்கள் எல்லாமே அனுதினம் நம்முடைய வாழ்விலே நாம் கேட்கலாம், அனுதினம் நம்முடைய வாழ்விலே கேட்கலாம். இப்போ இந்த வயதானவர்லாம் கடைக்கு போனாங்கன்னா தே ஆல் ஒரி, கவலைகள் ஆட்கொண்டு இருக்கிறது. என்ன ஆகும் தெரியல, என் பேர எங்க போறா, எங்க பேத்தி எங்க போகுது, ஸ்கூலுக்கு போகுது. இன்றைக்கு ஒருவித பயம், ஒரு கவலை இன்றைக்கு அதிகமாக இருக்கிறதுனால மருத்துவமனைகளில் கவுன்சிலிங் அதிகமாக செய்கிறார்கள். கவுன்சிலிங் வேற, சைக்காலஜிஸ்ட் வேற. ஆகவே இந்த 2 இடங்களிலும் கூட்டம் என்று நிரம்பி வழிகிறது. கவுன்சிலிங், மேரேஜ் கவுன்சிலிங் பண்றாங்க, சில்ட்ரன்ஸ் கவுன்சிலிங், எல்லா இடத்துலயும் கவுன்சிலிங் ஓடிட்டு இருக்கு. கவுன்சிலிங் பிளஸ் சைக்காலஜிஸ்ட் ப்ரோக்ராம். ஆகவே எதற்கு இதை சொல்கிறேன், அந்த உலகம் மிக மோசமானது, மிக மிக மோசமாக பல கோணங்களில் இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அருமை சகோதரி சாட்சி சொன்னார்கள், நாங்கள் படித்து முடிச்ச உடனே எனக்கு எப்படி வேலை கிடைக்கும்னே தெரியல, ஆனா கிடைச்சது, என்னுடைய சகோதரிக்கு கிடைத்தது. இதுதான் இன்னைக்கு உண்மையான ஒரு பிரச்சனை. இன்னைக்கு படிக்கிறவர்கள் எல்லாமே படித்து முடித்து பட்டத்தை
சந்தோஷமாக பெற்றுக்கொள்ளுகிற நாட்கள் இன்று இல்லை. அதான் உண்மை. என்ன வேலை கிடைக்கும், அடுத்து எப்படி கிடைக்கும்? இன்னைக்கு இருக்கிற காம்படிஷன் உலகத்துல, மோசமான உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்னைக்கு நாட்கள் எல்லாம் படித்து முடித்து எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல பதிவு செய்தாலுமே 3 நாட்கள்ல வேலை, கவர்மெண்ட் வேலை, நான் சொல்ல கவர்மெண்ட் வேலை வீடு தேடி வந்து கூப்பிட்டாங்க. எங்க அப்பா காலத்துல அப்படிதான் நடந்தது. வந்து ஜாயின் பண்ணுங்க சொன்னாங்க. இன்னைக்கு படித்து முடித்து நீங்க பதிவு செய்தால் கூட உங்களுக்கு என்ன கிடைக்காது, வேலை கிடைக்காது. பேப்பர்லாம் திடீர்னு அதிசயமான நியூஸ்லாம் வரும். 51 வயசுல ஒருத்தர் இன்டர்வியூ கார்டு வந்திருக்குதுன்னு போட்டிருப்பான். இன்னைக்கு உலகம் அப்படி போய் கொண்டிருக்கிறது. ஆகவே படிக்கும்போது ஒரு பயம், படித்து முடித்த பிறகு பட்டத்தை வாங்கும் போது ஒரு பயம், எனக்கு என்ன வேலை கிடைக்கும். ஆகவே இந்த உலகம் வாழ்வதற்கு, குடும்ப வாழ்விற்கு மிக மோசமாக இருக்கிறது. குடும்ப வாழ்விற்கும் மோசமாக இருக்கிறது, திருமண வாழ்விற்கும் மோசமாக இருக்கிறது. நம்பிக்கை இல்லை, உறவுகளிலே நம்பிக்கை இல்லை, பிள்ளைகளுக்கும் மோசமாக இருக்கிறது, பெற்றோர்களுக்கும் மோசமாக இருக்கிறது. ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த உலகம் சென்று கொண்டிருக்கிறது. இன்னைக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது என்றால் அதை யாரும் ஆவலோடு கூட பார்ப்பது இல்லை. என்னன்னு சொல்றாங்க, இந்த குழந்தை பின்னாடி எதிர்காலத்துல எத்தனை சவால்களை சந்திக்க வேண்டும். ஏன்னா இன்னைக்கு உலகம் வாழ்வதற்கு சுமூகமான ஒரு சூழ்நிலையிலே இந்த உலகம் இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே, அதாவது துன்மார்க்கனுக்கே இப்படி ஒரு சஞ்சலம் இருக்கிறது என்றால், உண்மையான கிறிஸ்தவர்களுக்கு இந்த உலகத்தில் வாழ்வதற்கு என்பது மிக மிக கடினமாக இருக்கிறது. நான் சொல்றது ட்ரூ கிறிஸ்டியன்ஸ். ஏன்னா இந்த உலகம்தான் அவர்களுக்கு முதல் எதிரி. உண்மையான கிறிஸ்தவர்களுக்கு இந்த உலகம்தான் முதல் எதிரியாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த உலகத்திலே உண்மையான கிறிஸ்தவ வாழ்வை வாழ்கிறவர்களுக்கு ஏகப்பட்ட துன்பங்கள் இருக்கிறது. அதான் உண்மை. ஏனென்றால் முதன்முறையாக இப்படிதான் பார்க்கப்படுகிறார். கிறிஸ்தவர் என்றாலே ஒரு எதிரி. உண்மையாக கிறிஸ்தவ வாழ்க்கை, நீங்க ஒரு ஆபீஸ்ல உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்தீர்கள் என்றால் உங்களுக்கு ஆபீஸ்ல கூட இருக்கிறவங்க எல்லாம் எதிரி ஆயிடுவாங்க. நிச்சயமாக சொல்லுகிறேன். ஏனென்றால் நீங்க உண்மை ஒழுக்கம்னு பேசின்னு இருப்பீங்க, மற்றவர்கள் எல்லோருமே அதை பற்றி கவலைப்பட மாட்டார்கள். ஆகவே உங்களை எப்படி அந்த இடத்துல இருந்து தூக்குவது, உங்களை எப்படி அந்த இடத்துல இருந்து வேலையை விட்டு விரட்டுவது, இதை பற்றி தான் அதிகமாக யோசிப்பார்கள். நீங்க இன்னைக்கு நீதி நியாயம் அப்படிலாம் பேசுனீங்கன்னா அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காலமாக இருக்கு. அப்படிப்பட்ட நாட்களிலே வாழ்கிறோம். ஆனால் இயேசு சொன்னார், இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு என்று இயேசு சொல்கிறார். இந்த உலகத்துல உண்மையா வாழ்கிற கிறிஸ்தவர்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு. ஆனால் இதற்கு முன்னாலும் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்தது. ஆனால் இப்ப இருக்கிற பிரச்சனைகள் மாதிரி அந்நாட்களிலே அவ்வளவாக கிடையாது. இதுக்கு முன்னாடி இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்தது. கிறிஸ்தவர்களுக்கு பிரச்சனைகள் இல்லாமல் கிறிஸ்தவர்கள் இல்லை. ஆனால் இப்ப இருக்கிற மாதிரி பிரச்சனைகள் அப்போது கிறிஸ்தவர்களுக்கு கிடையாது. ஏனென்றால் இன்றைக்கு எல்லா இடங்களிலுமே பிரச்சனை தான். கிறிஸ்தவர்களுக்கு எல்லா இடங்களிலும் பிரச்சனை. உண்மையான கிறிஸ்தவர்களுக்கு இன்று பிரச்சனைகள் இல்லாத இடமே இல்லை. வீட்டிலையும் பிரச்சனை, வெளியும் பிரச்சனை, வேலை ஸ்தலத்திலும் பிரச்சனை, அப்படி சர்ச்சுக்கு வந்து அங்கேயும் பிரச்சனை. எங்கே ஓடுவது என்று இன்றைய உண்மையை கிறிஸ்தவர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் இன்னைக்கு மீடியாக்கள் நிறைந்திருக்கிற உலகம் எல்லா பிரச்சனைகளுமே அப்படியே மிக துல்லியமாக ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு மீடியாஸ்ல எல்லா பிரச்சனைகளுமே மிக துல்லியமாக ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இன்றைய தொலைக்காட்சிகளை பார்த்தோம் என்றால் ஒருவித பயம், கவலை வந்து விடுகிறது. நீங்க காலையிலிருந்து ஒரு மணி நேரம் நியூஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பிபி ஏறிடும், சுகர் ஏறிடும். நாட்டில் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குதா? பிரச்சனை இல்லாத அவங்க நியூஸே வாசிக்கத்தே இல்லை. நாட்டில் ஒரு நல்ல விஷயம் நடக்குது அப்படின்னு யாரும் நியூஸே போறதே இல்லை. எங்க பார்த்தாலும் போராட்டம், எங்க பார்த்தாலும் பிரச்சனை. நாடாளுமன்றம் முடக்குகிறார்கள், தண்ணி வரல, கொழாடி சண்டை, கணவன் மனைவியை வெட்டினால், மனைவி கணவனை வெட்டினால், பிள்ளைகள் பெற்றோரை வெட்டினார்கள், வீடு புகுந்து தம்பதியர் கொள்ளையடித்து சென்றார்கள். இதுக்கு 2 பேர் வராங்க போல, அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். வீடு புகுந்து தம்பதியர் கொள்ளையடித்து சென்றார்கள் போடுறாங்க. ஸோ இந்த மீடியாக்களை பார்த்தீங்கன்னா தானாகவே ஒரு வித பயம், ஒரு கவலை வந்து விடுகிறது. அதுக்கு மேல அறிவியல் நியூஸ், அது பண்ணா எப்போ ஒரு எரிக்கல் இப்போது வந்து கொண்டு இருக்கிறது, பூமியை நோக்கி ஒரு பெரிய கல் வந்து கொண்டிருக்கு, அது ஒரு நியூஸ் போடுறான். இந்த உலகத்துல வாழறதா வேணாமானே தெரியல. திடீர்னு என்ன வரும், மழை தீவிரமாக பெய்யும் அப்படின்னு சொல்லுவோம், அன்னைக்கு வெயில் அடிக்கும். அன்னைக்கு பார்த்து நம்ம எல்லா ப்ரோக்ராம் பிக்ஸ் பண்ணா அன்னைக்கு வெயில் நல்லா அடிக்கும். நம்ம ஏதாவது ப்ரோக்ராம்னா அன்னைக்கு கடும் மழை இருக்கும், வானம் மேகமூட்டத்தோட இருக்கும்.
people always telling, ஏதாவது ஒன்று சொல்லினே இருக்கிறான். ஆகவே அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் இதையெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு மேல சில அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்க, இந்த உலகம் எப்படி அழியும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அப்படி சொல்லி முடிச்சுன்னா அதுக்காக ஒரு படம் எடுக்கிறார்கள், திரைப்படம் எடுக்கிறாங்க. 2012 உலகம் அழிஞ்சிடும் ஒரு படம் எடுத்து போட்டு வந்தான். 12 எல்லாம் அழின்னு பார்த்தா ஒண்ணுமே அழியல. அது வரைக்கும் எல்லாம் அழியும் ஒரு வித பயத்தோடு கூட இன்னைக்கு மக்கள் வாழ்கிறதை நாம் பார்க்கிறோம். இது போதாது என்று இயற்கை பேரழிவுகள் வேறு, அது இல்லாத புது புது வியாதிகள், புது புது வியாதிகள் வேற வருகிறது. சார்ஸ் என்று சொல்லுகிறார்கள், சிக்கன் குனியா, மட்டன் குனியா, பன்னி காய்ச்சல், பெயரில்லாத வைரஸ்கள், எவ்வளவோ இருக்கிறது. இவ்வளவும் உலகத்துல வந்து கொண்டிருக்கிறது. இதுல எப்படி நான் மன நிறைவோடு கூட எப்படி வாழ முடியும்? இன்றைக்கு சமுதாய பிரச்சனைகளை பார்த்தோம் என்றால் அது அதை விட மோசமா இருக்கு. துன்மார்க்கமான மனிதன் இன்னும் மோசமாகி கொண்டிருக்கிறான். ஒரு பக்கம் துன்மார்க்கமான மனிதன் மோசமா, இன்னும் மோசம், இன்னும் லஞ்சம், லாவண்யம், ஒழுக்கக்கேடுகள், தீவிரவாதம், குற்றம் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த உலகத்துல வாழ நாம் விரும்புகிறோமா என்று பார்த்தோம்னா அந்த உலகம் இன்று வாழ்வதற்கான ஏற்ற இடமே இல்லை. இன்னைக்கு மதியம் கூட ஒரு செய்தி கேட்டுக்கொண்டு, குன்றத்தூர் பள்ளியில, வேற எங்கேயும் இல்லை, குன்றத்தூர் பள்ளியில 10வது வகுப்பு படிக்கிற பிள்ளைகள் 6வது 7வது வகுப்பு படிக்கிற பிள்ளைகளுக்கு பிராந்தியை வாங்கி ஊத்தி கொடுத்து அந்த பிள்ளைகள் மயக்கடித்து விழுந்திருக்கிறார்கள். அது பரவாயில்ல. ஐயப்பந்தாங்கல் பள்ளியில எங்க அண்ணன் எடுக்கிற வகுப்பு, அந்த ஸ்கூல்ல 2வது படிக்கிற பிள்ளைகள் பாக்கு போட்டு கொண்டு வருகிறார்கள். 2nd standard studying students. கேட்டா எங்க அப்பா போடுறார், நானும் போடுறேன்றான். இன்னைக்கு உலகம் இவ்வளவு மோசமாக சென்று கொண்டிருக்கிறது. இந்த உலகம் வாழ்வதற்கான இடமே அல்ல. அப்படி ஒரு நிலைமைக்கு இந்த உலகத்தை கொண்டு வந்து வைத்து விட்டோம். அதனாலதான் யோபு வேதம் சொல்கிறது, யோபு 14ஆம் அதிகாரம் 1வது வசனம், யோபு 14ஆம் அதிகாரம் 1வது வசனம். யாராவது மைக்ல வாசிங்க. ஸ்திரீனிடத்தில் பிறந்த மனுஷன் வாழ்நாள் குறுகினவனும் சஞ்சலம் நிறைந்தவனுமாய் இருக்கிறான் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆகவே இந்த உலகத்திலே ஸ்திரீனிடத்தில் பிறந்த மனுஷன் வாழ்நாள் குறுகினவனும் சஞ்சலம் நிறைந்தவனுமாய் இருக்கிறான். ஆகவே வேதத்தின் பழைய பகுதி, முதல் புஸ்தகம் யோபு என்று சொல்வார்கள். அதுல அப்பவே எழுதிட்டாரு, மனுஷனா பிறந்தா அவனுக்கு வாழ்நாள் குறுகியவனா இருப்பான், சஞ்சலம் நிறைந்தவனாய் இருப்பான். அன்னைக்கே எழுதியிருக்காரு. அப்போ இன்னைக்கு நிலைமைக்கெல்லாம் அவர் எப்படி வசனம் எழுதுவார்னே தெரியல. சஞ்சலங்கள், பாடுகள், மோசமான காரியங்களில் தான் மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். சங்கீதம் 22:11, சங்கீதம் 22:11. ஒருவர் ஏசாயா 8:22 எடுத்து வாசிங்கள். என்னை விட்டு தூரம் போகாதேயும், என்னை விட்டு தூரம் போகாதேயும், ஆபத்து கிட்டி இருக்கிறது, சகாயரும் இல்லை. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என்னை விட்டு தூரம் போகாதேயும், ஆபத்து கிட்டி இருக்கிறது, சகாயரும் இல்லை என்று சங்கீதக்காரன் எழுதுகிறான். ஆகவே இந்த உலகத்திலே எப்பவுமே ஒரு ஆபத்து நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அதிலிருந்து உதவி பெற வேண்டும் என்றால் சகாயர் நமக்கு தேவை. ஏசாயா 8:22 சொல்லுகிறார். ஏசாயா 8:22. அவர்கள் அண்ணாந்து பார்ப்பார்கள், அவர்கள் அண்ணாந்து பார்ப்பார்கள், பூமியையும் நோக்கி பார்ப்பார்கள், பூமியை நோக்கி பார்ப்பார்கள். ஆனாலும் இதோ இக்கட்டும் அந்தகாரமும் இருக்கும், அந்தகாரமும் இருக்கும், இடுக்கத்தால் இருளடைந்து அந்தகாரத்திலே தள்ளுண்டு அலைவார்கள், அந்தகாரத்திலே தள்ளுண்டு அலைந்து போவார்கள். இதெல்லாம் மனிதர்கள் பூமியிலே எப்படி இருப்பார்கள் என்பதற்கான வசனங்கள். இந்த உலகத்துல ஒன்னா சொல்லலாம், நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன்னு. அது கொஞ்ச நேரத்திற்கு, அதற்கு பிறகு ஒருவித பயம், ஒருவித கலக்கம் நம்மை சூழ்ந்து கொண்டு, இன்னைக்கு உலகத்துல பிறந்த எல்லாருக்கும் இது பொதுவாக இருக்கிறது. இப்படி இந்த நாட்கள்ல இப்படிப்பட்ட காரியங்கள் அதிகமாக இருக்கிறது. இது முடிஞ்சவனே அடுத்து என்ன. சோ மனிதன் எதையோ எதிர்பார்த்து ஓடிக்கொண்டிருக்கிறான். அது கிடைத்த உடனே அடுத்ததுக்கு ஓடுகிறான். ஆகவே அது கிடைக்கலன்னா ஒரு வித இறுக்கம், ஒரு ஆபத்து, ஒரு அலைதல், அந்தகாரம், ஒரு வித பயத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதனால்தான் பிரசங்கி 2ஆம் அதிகாரம், இந்த உலகத்தின் மிகப்பெரிய பணக்காரன் பிளஸ் ஞானி, மோஸ்ட் பிக் ரிச் மேன், பிக் வைஸ் மேன், அவர் எழுதுகிறார். பிரசங்கி 2:22-23.
மனுஷன் சூரியனுக்கு கீழே படுகிற மனுஷனுக்கு சூரியன் கீழே படுகிற எல்லா பிரயாசத்தினாலும் அவனுடைய இருதயத்தின் எண்ணங்களினாலும் அவனுக்கு பலன் என்ன அவன் நாட்கள் எல்லாம் அலுப்புள்ளது அவன் வேலைகள் வருத்தம் உள்ளது ராத்திரியிலும் அவன் மனதுக்கு இளைப்பாறுதல் இல்லை இதுவும் மாயையே எல்லாம் மாயையே இதுவும் மாயையே. இது சொன்னது சாதாரண நபர் அல்ல, நன்றாக பெரிய ஒரு பணக்காரர், நல்ல ஒரு ஞானத்தை கடவுளத்தில் கேட்டவர். அவர் சொல்கிறார், பூமிக்கு கீழே மனுஷன் படுகிற எல்லா பிரயாசங்களும் மாயை. எல்லாம் சொல்றது செஞ்சு பாருங்க, செஞ்சு பார்த்த அப்புறம் தான் தெரியும் அது. ஏன்னா அப்படிதான் இன்னைக்கு உலகம் வாழ்ந்து கொண்டு எல்லாம் மாயை என்று சொல்லுகிறார். ஆகவே கடவுள் இந்த உலகத்தை கண்ட்ரோல் பண்ணி வைத்திருக்கிறார். இன்னைக்கு ஒரு ஆழமான ஒரு காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். அதுதான் இவ்வளவு பெரிய ஒரு இன்ட்ரோடக்ஷன் உங்க மத்தியில் கொடுக்கிறேன். சங்கீதம் 96 11வது வசனம் 12வது வசனம். சங்கீதம் 96 11 12. வானங்கள் மகிழ்ந்து பூமி பூரிப்பாகி சமுத்திரமும் அதன் நிறைவும் முழங்குவதாக நாடும் அதிலுள்ள யாவும் களி கூறுவதாக அப்பொழுது கர்த்தருக்கு முன்பாக காட்டு விருட்சங்கள் எல்லாம் கெம்பீரிக்கும். இதுல ஒரு காரியம், கடவுள் இந்த உலகத்திலே படைத்த எல்லாமே அது கரெக்டா தான் இருக்கிறது. ஆனாதான் இயற்கைகள் எங்கும் செல்லாது. ஆகவே சமுத்திரம் முழங்கட்டும் என்றெல்லாம் எழுதுகிறார். எக்ஸப்ட் மனுஷனுக்கு மாத்திரம் தான் பிரச்சனை. இந்த உலகம் வாழ்வதற்கு தகுதி இல்லாத இடம் யாருக்குன்னா மனுஷனுக்கு மாத்திரம் தான் இருக்கு, தவிர இயற்கைகளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த இயற்கைகள் எங்கும் செல்லாது. ஏனென்றால் எதுவரை கடவுள் இந்த உலகத்துக்கு முடிவு கொண்டுகிற வரை அந்த இயற்கைகள் அப்படியாக தான் இருக்கும். சமுத்திரம் அது அப்போ எப்படி இருந்ததோ அப்படியே தான் இருக்குது, அது எங்கும் மாறல. இந்த உலகம் என்று வாழ தகுதியற்றதாக இருப்பது யாருக்காக மாத்திரம்தான்? மனிதர்களுக்கு மாத்திரம்தானே ஒழிய இயற்கைகளுக்கு கிடையாது. ஏனென்றால் இந்த இயற்கைகளை எல்லாம் கடவுள் தனியாக தான் உருவாக்கினார், அதையே அவர் முடித்தும் வைப்பார். ஆகவே அதை அவர் கட்டுப்படுத்துகிறார். ஆகவே அவர் கட்டுப்படுத்துவது மாற்றமல்ல, அவருடைய சித்தம் செய்வதற்கும் இன்னைக்கு அவருக்கே பிரச்சனைகள் இருக்கிறது. இன்னைக்கு இதை தான் பார்க்க போறோம். இதுவரைக்கும் யாரும் பார்க்காத ஒரு கோணத்திலே கடவுளை பார்க்க போறோம். கடவுளே பிரச்சனையில் இருக்கிறார். என்ன பிரதர் இப்படி சொல்லிட்டீங்க? எங்களை தான் பிரச்சனையில் இருக்கிறாருன்னு சொல்லுவீங்க பார்த்தேன். கடவுளே பிரச்சனையில் இருக்கிறார், அவருக்கே பிரச்சனைகள் இருக்கிறது. ஆனால் நமக்கும் மனிதர்களுக்கு உண்டான பிரச்சனை போல அவருக்கு அல்ல. அவர் சித்தத்தை செய்வதற்கு சில காரியங்களை அவர் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. ஏசாயா 14ஆம் அதிகாரம் 24வது வசனம். ஏசாயா 14:24 சொல்லுகிறது, நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நினைத்தபடி நிலை நிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொன்னார். நான் என்ன நினைத்தனோ அது பிரகாரமே நடக்கும். இப்ப மனுஷன் நினைக்கிற மாதிரி, மனுஷன் நினைக்கிறான், நான் என்ன நினைக்கணுமோ, நான் என்ன நடக்கணும்னு நினைக்கிறோம் அது பிரகாரம் நடக்கணும். அதே மாதிரி கடவுளும் நினைக்கிறார், நான் என்ன நினைத்தேனோ அது பிரகாரம் நடக்கணும், இந்த உலகத்துல நடக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்பனா அவருக்கும் பிரச்சனை இருக்கிறது. அவர் நினைச்ச மாதிரி நடக்கலன்னா என்ன ஆகும்? அவருக்கும் பிரச்சனைகள் இருக்கிறது. ஏசாயா 46ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஏசாயா 46:12. முரட்டு இருதயம் உள்ளவர்களே, நீதிக்கு தூரமானவர்களே, எனக்கு செவி கொடுங்கள். ஏசாயா 46:12. மகிமையை கட்டளையிடுவேன் வாசனை வருதா? ஏசாயா 46:12. ஒருத்தர் மைக்ல வாசிங்க, மைக்ல. முரட்டு இருதயம் உள்ளவர்களே, அடுத்த வசனம் வாசிங்க. நான் சீயோனின் ரட்சிப்பையும் இஸ்ரவேலுக்கு என் மகிமையும் கட்டளையிடுவேன். ஆகவே என்ன சொல்றார்? மனுஷனை பார்த்து சொல்ற, முரட்டு இருதயர்களே, எனக்கு தயவுசெய்து செவி கொடுங்க. செவி கொடுத்தீங்கன்னா தான் என்ன பண்ண முடியும்? என்னால என் வேலைய செய்ய முடியும். அப்படின்னா அதை தான் சொன்னேன். கடவுளுக்கு பிரச்சனை இருக்குதுன்னா அவருக்கு சாப்பாட்டுக்கு பிரச்சனை இல்லை, அவர் ஆவியா இருக்கிறார், அவருக்கு சாப்பாடு ஒன்றும் தேவையில்லை. நம்ம பிரச்சனை வேற, அவரோட பிரச்சனை வேற, ஆனா அவருக்கும் பிரச்சனை இருக்குது. அதுதான் சொல்ல வர.
நம்ம பிரச்சனை அணுதின காரியங்களுக்கு எப்படி இந்த உலகம் என்ன ஆகும், எப்ப துப்பாக்கி குண்டு வெடிக்கும், எப்போ அணுகுண்டு போடுவார்கள், எப்போ யுத்தம் நடக்கும், எப்போ தீவிரவாதம் வரும், எப்போ அரசாங்கம் இந்த சட்டத்தை போடும், தண்ணி கிடைக்குமா, பெட்ரோல் கிடைக்குமா, இப்படி பல பிரச்சனைகள், வேலை கிடைக்குமா கிடைக்காது, நான் படிச்ச படிப்பு இருக்கு, இப்படி நம்முடைய பிரச்சனைகள். அவருக்கு என்ன பிரச்சனைனா இந்த ஜனங்க எப்ப என் பேச்சை கேட்பார்கள். முரட்டு இருதயம் உள்ளவர்களே என் பேச்சை கேளுங்கப்பா, நான் ரட்சிப்பை கட்டளையிடுவேன், மகிமை கட்டளையிடுவேன் என்று சொல்கிறார். ஆகவே இது அவருடைய பிரச்சனை. ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஆமோஸ் 3:6. ஆமோஸ் 3:6. முக்கியமான வசனம் இது. ஊரில் எக்காலம் ஊதினால் ஜனங்கள் கலங்காமல் இருப்பார்களோ, கர்த்தருடைய செயல் இல்லாமல். இந்த வசனம் தான் ரொம்ப இன்னைக்கு கீ வசனம். ஊரில் தீங்கு உண்டாகுமோ. நாம இதுவரை நன்மை செய்கிறவராகவே கர்த்தர் சுற்றி திரிந்தார். இந்த வசனம் நம்மளுக்கு தெரியும். கர்த்தரை நம்புகிறவனே செழிப்பான் தெரியும். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், எனக்காக யுத்தம் செய்வார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள், இந்த வசனம் தெரியும். ஆனா கர்த்தருடைய செயல் இல்லாமல் ஊரில் தீங்கு உண்டாகுமோ. அப்போ இந்த ஊர்ல நடக்கிற பிரச்சனைக்கெல்லாம் பின்னாடி ஒருத்தர் உக்காந்துக்கிறார். அது யாரு? பிசாசு இல்ல. கர்த்தருடைய செயல் இல்லாமல் ஊரில் தீங்கு உண்டாகும். இப்ப இந்த ஊர்ல தீங்கு உண்டாகுது, கர்த்தருடைய செயல் இல்லாமல் ஊரில் தீங்கு உண்டாகுமோ. ஆமோஸ் தீர்க்கதரிசி எழுதுறார். இந்த கோணத்துல யாரும் கடவுளை பார்க்கறதே இல்ல. இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள். இப்போ இதுக்கான அடிப்படையை நாம் பார்க்க போறோம். ஒரு ஊர்ல ஒரு தீங்கு நடக்குது, அதுக்கு கர்த்தருடைய அனுமதி இல்லாமல் அது நடக்காது அப்படின்னு இங்க ஆமோஸ் எழுதுறார். அப்பனா என்னன்னா, கடவுள் பிரச்சனையை கண்ட்ரோல் பண்ணுகிறவர் மாத்திரம் அல்ல, அவரே பிரச்சனையில் இருக்கிறார். அதுதான் சொல்றேன். அப்ப எதுக்கு அவர் அப்படி பண்ணணும்னா, அதுதான் சொல்றேன், அவர் சித்தத்தை செய்வதற்கு, அவர் சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக சில காரியங்களை கடவுள் இந்த உலகத்திலே அனுமதித்துக் கொண்டிருக்கிறார். இதை நிறைய பேர் ஏற்றுக்கொள்கிறதே இல்லை. இதை நிறைய பேர் ஏற்றுக்கொள்கிறதே இல்லை. சிலர் நினைக்கலாம், கடவுள் அப்படி செய்கிறது இல்லையே. இல்ல, கர்த்தருடைய செயல் இல்லாமல் ஊரில் தீங்கு உண்டாகுமோ ஒரு கேள்வியை கேட்கிறான். எப்பா நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. சில காரியங்களுக்காக, ஒரு சில காரியத்தை கற்றுக் கொடுப்பதற்காக சில காரியங்களை நம்முடைய வாழ்விலே செய்கிறார்ப்பா. என் வாழ்வில் ஏன் இப்படி தீமை வருது, தீங்கு வருது நீங்க கலக்கலாம். சிலர் நினைக்கலாம், ஏன் என் வாழ்வில் இப்படிப்பட்ட தீமைகள் இருக்கிறது, ஏன் என் வாழ்வில் இப்படிப்பட்ட தீமைகள் இருக்கிறது என்று நினைக்கலாம். ஏசியா 45ஆம் அதிகாரம் 15வது வசனம். ஏசியா 45:15. இஸ்ரவேலின் தேவனும் இரட்சகருமாகிய நீர் மெய்யாகவே உம்மை மறைத்துக் கொண்டிருக்கிற தேவனாய் இருக்கிறீர். நீர் மெய்யாகவே உம்மை மறைத்துக் கொண்டிருக்கிற தேவனுமாய் இருக்கிறீர். அவர் வெளிப்படையாக சில காரியங்களை செய்கிறதில்லை. உம்மை மறைத்துக் கொண்டிருக்கிற தேவனுமாய் இருக்கிறீர் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. அப்பனா என்ன அர்த்தம்னா, கடவுளுடைய குறிப்பிட்ட சித்தம் நமக்கு தெரியாது. கடவுளுடைய குறிப்பிட்ட சித்தம் நமக்கு தெரியாது. அதனால நம்முடைய வாழ்விலே சில தீங்குகள் நம்முடைய வாழ்விலே வருகிறது. நினைக்கலாம், இந்த உலகத்தில் நான் பிறந்ததே தப்பு, எனக்கு இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறது, இப்படிப்பட்ட தோல்விகள் இருக்கிறது என்னுடைய வாழ்விலே, எப்பவுமே பிரச்சனை தானா அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் அந்த இடத்துல ஒரு காரியத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். முழுமையாய் அர்ப்பணித்திருக்கிறோம் என்றால் கடவுள் ஏதோ நம்முடைய வாழ்விலே செய்ய விரும்புகிறார். அவர் மறைந்து கொண்டிருக்கிறார். ஆகவே ஊர்ல தீங்கு நடக்கிறது என்றால் அதற்கு கர்த்தருடைய செயல் இல்லாமல் ஊரில் தீங்கு உண்டாகுமோ அப்படின்னு ஒரு வார்த்தை வேற வருகிறது. உதாரணத்திற்கு, திடீரென்று யோபுவின் பிள்ளைகள் மரித்து போகிறார்கள். ஒரே நாள்ல சொத்து போது பிள்ளைகள் மரிக்கிறார்கள். யோபுக்கு எதுக்குன்னு தெரியுமா? யோபுக்கு ஏன் இப்படி நடக்கிறது தெரியுமா? தெரியாது. யோபுக்கு எதுவுமே தெரியாது. ஏன் இது நடக்கிறது என்று தெரியாது. ஏனென்றால் யோபனுடைய உண்மையை, யோபனுடைய மெய்யை, யோபனுடைய விசுவாசத்தை பரீட்சித்து பார்ப்பதற்கு பிசாசும் கடவுள் என்ன பண்றாங்க? பேசுகிறார்கள், வேண்டாம் போய் நீ எல்லாத்தையும் எடுத்துக்கொள், ஜீவனை எடுத்துக்கொள்ளாதே அப்படின்னு சொல்லிட்டார். இது கடவுளுடைய சித்தம். என்ன சித்தம் என்றால், யோபினுடைய வாழ்விலே அவனுடைய உண்மையை நிரூபிப்பதற்காக இந்த காரியம் நடைபெறும். ஆனா யோபுக்கு அது தெரியாது. ஒருவேளை யோபினிடத்தில் கர்த்தர் முன்னாடியே சொன்னாரா? சொல்லல. திடீர் பார்த்தா என் வாழ்வில் தீங்கு நடக்கிறது போல தெரியும். இதுதான் ரொம்ப முக்கியம்.
பிசாசு வந்து தீங்கு பண்ணானா அதன் மூலம் நாம் எந்த ஒரு காரியத்தையும் கற்றுக்கொள்ள முடியாது. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்க வருகிறான் வேறொன்றுக்கும் வரான். ஆனால் கர்த்தர் சில காரியங்களை நம்முடைய வாழ்விலே கற்றுக் கொடுப்பதற்காக சில காரியங்களை அனுமதிக்கிறார். இதை ஏற்றுக்கொள்வதற்கு கிறிஸ்தவர்கள் தயாராக இல்லை. அன்னாளுக்கு கர்த்தர் கர்ப்பத்தை அடைத்திருந்தார். ஏன் அடைத்திருந்தார்? சாமுவேல் என்ற மகன் என்ன பண்ண, திரும்ப கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுக்கிறதுக்காக தான் செஞ்சாரு. வெளிப்புறமாக பார்த்தால் அது தீங்கு மாதிரிதான் இருக்கும். வெளிப்புறமாக பார்த்தால் ஏன் அண்ணாள்கிட்ட முன்னாடி சொல்லி இருக்கலாம், சொல்லல. அது அந்தமா வாயிலிருந்து வரணும் என்பது கர்த்தருடைய சித்தம். அது போல சில காரியங்கள் நம்முடைய வாழ்வில் நடக்கிறது என்றால், ஊரில் தீங்கு நடக்கிறால் கர்த்தருடைய செயல் இல்லாமல் நடக்குமோ என்று ஆமோஸ் சொன்னது போல, ஆண்டவரே நீர் மறைந்திருக்கிறீர் என்று ஏசாயா சொன்னது போல, சில காரியங்கள் நம்முடைய வாழ்வில நடக்கிறது என்றால் அதுல கர்த்தர் ஏதோ சொல்ல விரும்புகிறார். அதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். கடவுள் யோபுக்கு முன்பாக சொல்லவில்லை, he never told before. ஆகவே வேதம் நமக்கு என்ன சொல்கிறது, என்ன தெரிய வேண்டும் அதைத்தான் போதிக்கிறது. ஆனால் இன்று உலகத்தில் நடக்கிற அநேக பிரச்சனைகளிலே கடவுள் மறைந்திருக்கிறார், அமைதியாக இருக்கிறார். மறைந்து பார்த்துன்னு இருக்கிறார், அமைதியாக இருக்கிறார். என்னெல்லாம் பண்ணின்னு இருக்கிறாங்க பார்த்துன்னு இருக்கிறார். ஆக இந்த பிரச்சனை இருந்து கடவுள் இடத்துல என்ன எதிர்பார்க்கிறார், அதுதான் ரொம்ப முக்கியம். நமக்கு தெரியாது, ஆனால் கடவுள் தமது சித்தத்தை செய்ய முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். அதனால என் வாழ்வில் தீமையே வரக்கூடாது, தீங்கே நடக்க கூடாது பிரதர், உலகம் இன்னைக்கு ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்னு எதிர்பார்க்காத, கடவுள் சில காரியங்களை அனுமதிக்கும் போது அமர்ந்திருந்து, ஆண்டவரை எதற்காக என்னுடைய வாழ்வில் இந்த தீங்கு இருக்கிறது என்று நீங்கள் அவரிடத்திலே உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் அந்த காரியத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அப்படி தீமையே வராம இருந்தா நம்ம என்ன பண்ண மாட்டோம், கர்த்தரை தேடவே மாட்டோம். துன்பம் வரும்போதுதான் என்ன பண்ணுவோம், நம்ம கடவுளை சார்ந்திருக்க சொல்லுவோம். துன்பம் வரும்போதுதான் நம்மை ஜெபிக்க நமக்கு அந்த நினைவுகள் வரும். துன்பம் வரும்போதுதான் அதிலிருந்து மீண்டு வரும்போது அதே துன்பத்தோடு கூட வருவதை நீங்கள் மற்றவர்களை நீங்கள் ஆறுதல் படுத்த முடியும். ரொம்ப முக்கியமான காரியம். துன்பமே இல்லை அப்படின்னா துன்பத்தோடு கூட வருகிறவர்களுடைய அவர்களை நீங்கள் ஆறுதல் படுத்த முடியாது. நீங்க எந்த துன்பத்தின் வழியாக கடந்து வருகிறீர்களோ அதே பிரச்சனையை நாளை தலைமுறை வரும்போது நீங்கள் அவர்களை ஆற்ற முடியும், தேற்ற முடியும், நீங்கள் அவர்களுக்கு ஆலோசனை சொல்ல முடியும். அதற்கு சில காரியங்கள் நம்முடைய வாழ்வில் நடந்தாக வேண்டும். அதன் விளைவுகள் தான் நம்மை ஆவிக்குரிய வாழ்விற்கு நேராகவே நடத்துமே ஒழிய பிறந்ததுல இருந்தே எனக்கு எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு பிரதர், இனி கிறிஸ்தவர்கள் எதிர்பார்க்கிறது அதுதான். கிறிஸ்தவர்கள் துன்பமே வரக்கூடாது. நான் என்னைக்கு ஏசுகிறேன் அன்னிலிருந்து எனக்கு அப்படியே லைஃப் அப்படியே நேரா போயினே இருக்கணும். அது ஆவிக்குரிய வாழ்விற்கு மகிழ்ச்சியை கொண்டு வராது. அதுல நீங்கள் ஒன்றும் பலனை பெற்றுக்கொள்ள முடியாது. யார் ஒரு துன்பப்படுகிறான் அவன் தான் ஆண்டவருடைய சமூகத்துல போய் உட்காரும். எனக்கு எல்லாமே நல்லா இருக்குன்னா யாரும் ஆண்டவரை தேட மாட்டீங்க. நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், உலகத்துல பிசாசுன்னு ஒருத்தன் இல்லைன்னா நம்ம யாரும் கடவுளை தேடவே மாட்டோம். கோயில இழுத்து மூட்டு போயிடலாம், இப்பவே இழுத்து மூட்டு போயிடலாம். இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போதே கடவுளை தேடுறது இல்லை. பிசாசுன்னு ஒருத்தன் இல்லைன்னா நம்ம யாரும் கோயில் போய் வர மாட்டோம். ஏன்னா எனக்கு எல்லாமே நல்லாவே நடக்குது. ஆகவே சில காரியங்கள் மூலமா நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னும் கொஞ்சம் ஆழமாக நாம் பார்ப்போம் என்றால் நாம் பிரச்சனை எதிர்பார்க்கிறோம். ஆனால் அந்த பிரச்சனை அவர் சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்தால் அது நமக்கு நல்ல விளைவுகளை உண்டு பண்ணும். பிரச்சனை இல்லாத மனிதனே கிடையாது. அந்த பிரச்சனையிலே அவர் ஏதோ சில காரியம் சொல்ல விரும்புகிறார். யோபினுடைய பிரச்சனையிலே அவர் ஏதோ சில காரியங்களை சொல்ல விரும்புகிறார். அதை யோபு முதலாவது ஏற்றுக்கொள்ளவில்லை. பின்னாளிலே யோபு ஆண்டவரோடு கூட ஒப்புரவாகிறான். அதுக்கப்புறம் தான் அவனுக்கு புரியுது. அதே மாதிரி அன்னாள் கர்ப்பம் அடைக்கப்பட்டிருந்தது. என்னைக்கு அவங்க வாயிலிருந்து நீ கொடுத்தால் உமக்கே நான் கொடுப்பேன் என்று சொன்னார்களோ அன்னைக்கு அவருடைய வாழ்விலே குழந்தை பிறந்தது. ஆகவே துன்பம் என்பது சில காரியங்களை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அவர் மறைந்திருக்கிறார், அவர் அமைதியாக இருக்கிறார். என்னைக்கு உன் வாயிலிருந்து அந்த வார்த்தை வரும். ஆகவே அதை நமக்கு நல்ல விளைவுகளை உண்டு பண்ணும். எப்போது பாசிட்டிவ் எஃபெக்டா இருக்கும். எப்போ என்றால் பிரச்சனை வரும்போது அதை அவருடைய சித்தத்திற்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். பிரச்சனை வரும்போது அதை நாம் எப்படி எதிர்கொள்கிறோம், பிரச்சனை வரும்போது நாம் அதை எப்படி எதிர்கொள்கிறோம். யோவான் 15ஆம் அதிகாரத்துல இயேசு நமக்கு இதை கற்றுக் கொடுக்கிறார். யோவான் 15ஆம் அதிகாரம் 19வது வசனம். யோவான் 15:19. நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் உலகம் தன்னுடைய சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாராய் இராதபடியினால்
நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது என்று இயேசு சொல்கிறார். ஆகவே உலகத்தோடு கூட ஒட்டி போய் விட்டோம் என்றால் உலகம் நம்மை பகைக்காது. ஆனா நீங்க ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் என்றால் உலகம் உங்களை பகைக்கும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆகவே பிரச்சனை வரும்பொழுது பிரச்சனையை பார்க்காமல் ஆண்டவரை நோக்கி பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம். ஏன்னா நாம தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள், சாதாரண பிள்ளைகள்லாம் பரவாயில்ல, தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள். அந்த பிரச்சனையை நன்மையாக மாட்டுகிற கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே என் வாழ்வில் துன்பமே வரக்கூடாது என்று நாம் எதிர்பார்ப்பது தவறான ஒரு காரியம். யோவான் 16:2 யோவான் 16:2 அவர்கள் உங்களை ஜெப ஆலயங்களுக்கு புறம்பாக்குவார்கள், அவர்கள் உங்களை ஜெப ஆலயங்களுக்கு புறம்பாக்குவார்கள், மேலும் உங்களை கொலை செய்கிறவன் நான் தேவனுக்கு தொண்டு செய்கிறவன் என்று நினைக்கும் காலம் வரும், நான் தேவனுக்கு தொண்டு செய்கிறேன் என்று நினைக்கிற காலம் வரும் என்று சொல்கிறார். ஆகவே கொலை கூட செய்வார்கள் உங்களை, உண்மையான கிறிஸ்தவனா இருந்தா. அது உங்களை கொலை பண்ணிட்டு இது கடவுளுக்கு நான் செய்கிற நன்றின்னு சொல்லி சொல்லுகிற காலம் வரும். அது ஏற்கனவே வந்துச்சு. அது நீங்க யூடியூப்லாம் பார்க்கலாம். என்ன பண்றான், கிறிஸ்தவனுடைய கழுத்தை கோழியா இருக்கிற மாதிரி அறுத்துட்டு என்ன பண்றான், கடவுள் பேரை சொல்லிட்டு போய் நேர்கிறான். இதுதான் இந்த வசனம் எல்லாம் இன்னைக்கு நிறைவேறி இருக்குது. அன்னைக்கே நிறைவேறிச்சு, இன்னைக்கு நிறைவேறி கொண்டு இருக்கிறது. கடவுள் பேரை சொல்லி கிறிஸ்தவனை கொலை செய்வது கடவுளுக்கு செய்கிற தொண்டு என்று சொல்லி செய்கிறார்கள். இதுல வசனம் அப்பவே எழுதிட்டு போயிட்டார் அவர். ஆகவே இது போன்ற கொலை செய்யப்படுகிற பிரச்சனைகள் வரும்பொழுது கூட அதை கூட நாம எளிதாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. 1 பேதுரு 3:14 1 பேதுரு 3:14 1 பேதுரு 3:14 நீதி நிமித்தமாக நீங்கள் பாடுபட்டால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். போதும், நீதி நிமித்தம் நீங்கள் பாடுபட்டால் நீங்கள் பாக்கியவான்கள். யூ ஆர் தி பிளஸ்ட் பீப்பிள். நீங்க சொல்ற இல்லையா, ஐயா வாழ்ந்தது எனக்கு போதும், நீதி செஞ்சு இன்னும் எனக்கு பிரயோஜனம். கடைசி வரை ஒரு வாழ்வில் நீதி தான் செஞ்சாரு, இன்னைக்கு பிரயோஜனமற்ற நிலைமையில இருக்காரு. நம்ம எல்லாம் மெட்டீரியல் பிளெஸிங்ஸ் இதை வச்சு நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஒரு பெரிய காரியங்கள்லாம் நடந்துச்சுன்னா நம்ம பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம். அப்படி அல்ல, பைபிள் என்டையர்லி டிஃபரெண்ட். நீதிக்காக நீ துன்பப்பட்டால், நீதிக்காக நீ மரிச்சு போடினா பரலோகத்துல நீதான் பெரிய ஆளு, நீதான் பிளஸ்டு, நீதான் ஆசீர்வதிக்கப்பட்ட மகன், கடவுளுடைய பார்வையில் நீ விலையேற பெற்றவன். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள். ஆகவே கர்த்தருடைய வார்த்தை இப்படியாக சொல்கிறது. ஆகவே கிறிஸ்தவ வாழ்வது மிக கடினம். உலகம் உங்களை எதிர்த்து கொண்டே இருக்கும். அதை பத்தி நீங்க கவலைப்படணும்னு அவசியம் இல்லை. கடவுள் உங்களோடு கூட இருக்கிறார். ஆகவே நீங்கள் பாக்கியவான்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. 1 பேதுரு 4:12 13 பிரியமானவர்களே உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. உங்கள் நடுவில் இருக்கிற பற்றி எரிகிற அக்கினி என்பது கொலை செய்வது குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எந்த மாதிரியான உபத்திரம்னா சில சாதாரண உபத்திரம் மாதிரி அல்ல. அந்நாட்கள் கொலை செய்து விடுவார்கள். அப்படி பண்ணாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுங்கப்பா, அவருடைய பார்வையில நீங்கள் எல்லாம் பங்காளிகளாகி இருக்கிறீர்கள், சந்தோஷப்படுங்கள், அவருடைய வருகையிலே உங்களுக்கு பங்களிப்பு அதிகமாக இருக்கும். ஆகவே இந்த உலகம் ரொம்ப கொடுமை பிரதர் அப்படின்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா இப்ப இந்த மாதிரி உபத்திரவத்துல நாம் பேசல. சின்ன சின்ன உபத்திரவங்களுக்கே நாம் என்ன ஆயிடுறோம், சோர்ந்து விடுகிறோம். சின்ன சின்ன உபத்திரவங்கள் தான் சோர்ந்து விடுகிறோம். நம்ம எதிர்பார்க்கிற போன் கால் வரலன்னா உடனே ஒரு சோர்வு. காலையில இட்லி எதிர்பார்த்து உட்காந்து தோசை எடுத்துன்னு வந்து வச்சுட்டாங்க, அதுக்கு ஒரு சோர்வு. இதுதான் நம்முடைய பிரச்சனைகளை, வேற எதுவும் பெருசாலாம் கிடையாது. கிறிஸ்துவுக்காக உயிரை கொடுக்க சொல்றதை பத்தி நான் பிரசங்கம் பண்ணுகிறேன். அதை பத்தி எல்லாம் இப்போ நம்ம யாரும் செய்ய போறது இல்லை. சின்ன சின்ன காரியங்கள், உபத்திரவங்கள், அது ஒரு பெரிய சோர்வாக நாம் எடுத்துக்கொள்கிறோம். அவர்களை கொலை செய்துவிட்டு நீதிக்காக தான் கொலை செய்தேன் என்று சொல்லுகிற காலத்திலே அப்போது மாத்திரமல்ல இப்போது நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே தன்னுடைய சீடர்களுக்கு இயேசு பதில் தருகிறார். எப்படி நடந்து கொள்வது என்று பதில் தருகிறார். ஆகவே அதுக்காக கவலைப்படாதீர்கள், சந்தோஷப்படுங்கப்பா. இந்த உலகத்துல 1000 பிரச்சனை இருக்கலாம்.
ஆகவே காலையில் எழுந்த நிமிடம் முதல் சாயந்தரம் வரை நமக்கு பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனா ஒவ்வொரு பிரச்சனைகளிலும் கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார், நம்மை பயன்படுத்துகிறார். அது அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டோம்னா பிரச்சனையே இல்லை அப்படி என்று இங்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆகவே இதுக்கு ஒரு இன்னும் கொஞ்சம் ஆழமாக, இன்னும் கொஞ்சம் டீப்பா இதை உதாரணத்தோடு பார்க்க போறோம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனம். லூக்கா 2:9-10. அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொல்கிறான். யூதர்களை பார்த்து தேவதூதன் சொல்லுகிற வார்த்தை இது. கிறிஸ்துமஸ் டைம்ல நாம் படிக்கிற வார்த்தைகள். யாரை சொல்ல? மேய்ப்பர்களை பார்த்து சொல்கிறார். என்ன சொல்ற? இந்த உலகத்தில் நீங்கள் வித்தியாசமானவர்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள், நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள், நீங்கள் தேசத்தில் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள். மற்ற யாருக்கும் சொல்ல சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய பிறப்பை குறித்து யூதர்களுக்கு சொல்லப்படுகிறது. ஆனால் அப்படி கர்த்தரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு, தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுக்கு நடந்த உபத்திரவம் போல வேற யாருக்கும் நடக்கவில்லை. இன்றைய யூரோப் என்று சொல்வார்கள். ஐரோப்பா எப்படி உருவானது என்றால் யூதர்களுடைய கல்லறையில் தான் உருவானது. யூதருடைய கல்லறையில் தான் உருவான ஸ்டாலின் மற்றும் ஹிட்லர் 2 பேரும் சேர்ந்து யூதர்களை அதிகமாய் கொலை செய்தார்கள். ஏன் யூதர்களை கொலை செய்ய வேண்டும்? இங்க சொல்றாரு, உலகம் முழுவதும் நற்செய்தி உங்களுக்கு நான் சொல்றேன். யூ ஆர் த பிளஸ்ட் பீப்புள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள். இங்க கடவுள் அவர்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆனா யூதர்களுடைய கொலை மூலமாக யூரோப் முழுவதும் கிறிஸ்தவம் பரவியது. எதுக்கு? இது ஒரு கான்ட்ராடிக்ஷனா இருக்கும். ஏனென்றால் யூதர்கள் எங்கே சென்றாலும் தனி நாடு கேட்பார்கள். அவர்கள் கலாச்சாரத்தை அடையாளப்படுத்துவார்கள். அவர்களுக்கு வித்தியாசமான உணவு, உடை, வித்தியாசமான சட்டங்கள், மரபுகள், பழக்க வழக்கங்கள். அதிகமாய் மற்றவர்களோடு உறவாட மாட்டார்கள். அவர்களுக்கு என்று தனி கொள்கை உண்டு. அதனால்தான் 2ஆம் உலக போரில் ஆயிரக்கணக்கான யூதர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். இதை ஒரு கோணத்தில் நாம் பார்த்தோம் என்றால் இது பிரச்சனையாக இருந்தாலும் இது ஒரு பெரிய பிரச்சனை. யூதர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், ஆனால் அவங்க தான் அதிகமாக கொலை செய்யப்படுகிறார்கள். அவருடைய பழக்க வழக்கம், உணவு, உடை, கொள்கை எல்லாமே வித்தியாசமாக இருக்கிறது. ஆனால் அவர்கள் அதிகமாக கொலை செய்யப்படுகிறார்கள். அப்ப இந்த நிகழ்ச்சிகள் மூலமாக யூதர்கள் சில காரியங்களை உலகத்திற்கு சொல்லுகிறார்கள். என்ன சொல்கிறார் என்றால், யூதர்கள் வசிக்கும் தேசமான இஸ்ரவேல் இன்னும் கூட யுத்த செய்தி வந்து கொண்டுதான் இருக்கிறது. ஏனென்றால் யுத்த செய்தி இன்னைக்கு கூட வந்து கொண்டுதான் இருக்கிறது. இன்னைக்கும் இஸ்ரவேலோடு கூட மற்ற நாடுகள், சுற்றி இருக்கிற நாடுகள் சண்டையிட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள். அப்ப அதன் மூலமா கர்த்தர் ஏதோ சொல்ல வருகிறார். என்ன சொல்ல வருகிறார் என்றால், இஸ்ரவேலின் தேவன் உண்மையான தேவன் என்பதை சொல்ல வருகிறார். என்ன பிரதர் இப்படி பண்ணிட்டு இப்படி சொல்றாரு? ஆமா, அந்த இஸ்ரவேல் தேசத்தை குறித்து வேதத்தில் அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அது இன்னைக்கும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. பரிசுத்த மக்களை சுற்றி பரிசுத்தம் இல்லாதவர்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இஸ்ரவேல் தேசம் இன்றும் வேதம் எப்படி சொல்ல அதே போலதான் இன்றும் இருக்கிறதுனாலே இந்த வேதம் பொய் அல்ல. இதன் மூலமாக கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுகிறது. ஜனங்கள் நம்புகிறார்கள். இஸ்ரவேலின் தேவன் உண்மையுள்ள தேவன் என்பதை ஜனங்கள் நம்புகிறதற்கு இன்னைக்கு யூதர்கள் சிதறடிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு பக்கம் பார்த்தீர்கள் என்றால் இந்த உலகத்தில் அவர்கள் பிரச்சனைகள் இருக்கிறது போல இருக்கும். ஆனால் அதன் மூலமாக கடவுள் தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். இதுதான் இன்னைக்கு சத்தியம். இதை நாம் இந்த கோணத்தில் பார்க்கறதே இல்லை. என் வாழ்வில் ஏற்படுகிற துன்பத்தின் மூலமாக கடவுள் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். அதை நான் சரியா புரிஞ்சுக்கணும்னா போதும். ஏன்னா அவர் மறைந்து கொண்டிருக்கிறார், சில இடங்களில் மௌனமாக இருக்கிறார். அதுக்கு நாம் ஒப்பு கொடுத்தோம்னா போதும், என் மூலமாக கடவுளுடைய நாமம் மகிமை அடையும் என்று இங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆகவே உலக பிரச்சனையும் சரி, இங்கே கடவுளுடைய நாமம் மகிமை அடைகிறதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு இஸ்ரவேல் தேசத்தை பார்த்து வேக்காத நாடுகளே இல்லை. சின்ன தேசம்தான். 84 மக்கள் நோபல் பிரைஸ் வாங்கியிருக்கிறாங்க. There's a record. 84 people from the Israel they have got the Nobel Prize.
பிரில்லியன்ட் பீப்புள். சின்ன தேசம். இன்னைக்கு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளை உண்மை என்று சொல்லுகிற யூதர்கள், பறைசாற்றுகிறார்கள், இன்டெலிஜென்ட் பீப்புள். தாய்மார்கள் கர்ப்பமா இருக்கும்போது டிவியே பார்க்க மாட்டாங்க, நம்மளுங்க எப்பவுமே பார்த்துன்னு இருப்பாங்க, அது வேற விஷயம். அதெல்லாம் அங்க சட்டம். அதே மாதிரி ஒருத்தர் டிகிரி வாங்கணும்னா அவன் மினிமம் பிசினஸ் பண்ணணும். பிசினஸ் பண்ணாதான், இத்தனை பிசினஸ் பண்ணியிருந்தாதான் அவனுக்கு காலையில் அட்மிஷன் கொடுப்பாங்க. இங்க இருக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது. அதே மாதிரி தாய்மார்கள் எப்போதும் கணக்கிலும் ஆங்கிலத்திலும் புலமை பெற்றவர்களாக அந்த காரியங்கள் எல்லாம் கர்ப்பத்தில் குழந்தை இருக்கும்போது செய்து கொண்டே இருக்கிறார்கள். இன்னைக்கு சிறு பிள்ளைகள் பார்க்கிற அந்த கார்ட்டூன் நிகழ்ச்சி கண்டுபிடித்தது இஸ்ரவேல். ஆனா அந்த நாட்டு மக்கள் பார்க்கிறது இல்லை. இதெல்லாம் இஸ்ரேலை பற்றி அறியாத உண்மைகள். பிரில்லியன்ட் பீப்புள். உலக பொருளாதாரத்தை யூதர்கள் தங்களுடைய கைகளில் வைத்திருக்கிறார்கள். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் எனக்கு உண்டு என்று நம்புகிறார்கள் இன்றும். ஆனால் சிதறடிக்கப்படுகிறார்கள். இன்னைக்கு இஸ்ரவேலின் தேவன் உண்மையான தேவன் என்பதை அவர்கள் மூலமாக கடவுள் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். எப்படி? நன்மை செய்கிறதும் சரி, அவர்களுடைய வாழ்வில் ஏற்படுகிற துன்பங்களின் மூலமாகவும் கடவுள் நிரூபிக்கிறார். ஆனா நாம என்ன நினைக்கிறோம்? நன்மைகள் மாத்திரம் தான் வாழ்வில் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். நல்லதுதான், நல்லதுதான், நினைக்க தப்பு இல்லை. ஆனா சில காரியங்களை கடவுள் மௌனமாக இருந்து செயல்பட விரும்புகிறார். அப்படி அண்ணாளுக்கு ஆரம்பத்திலே குழந்தையை கொடுத்திருந்தாருன்னா சாமுவேல் என்ற தீர்க்கதரிசி உருவாகி இருக்க மாட்டான். இதெல்லாம் நாம யோசிக்க வேண்டும். ஆகவே உலக பிரச்சனை கடவுளுடைய நாமம் மகிமையடைகிறது. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 11வது வசனம். 1 பேதுரு 2:11. இவர்கள் பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற அதாவது போதும். முதல்ல நீங்க எப்படி இருந்தீங்க? அந்நியரும் பரதேசிகளுமாய் இருந்தீர்கள் என்று எழுதுகிறார். முதல்ல நீங்க அப்படி இருந்தீங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசிங்க, அப்பதான் தெரியாது. நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக ராஜரீக கூட்டமா இருக்கிறீர்கள். ஓகே, அப்போ என்ன சொல்றாருன்னா, நீங்க ஒரு காலத்துல அந்த காலத்துல இருந்தீங்க, இன்னைக்கு ஆச்சரியமான ஒளிக்கு நீங்க வந்திருக்கிறீங்க. முன்ன நீங்க அந்நியரும் பரதேசிகளுமாய் இருந்தீர்கள், இப்போ தேவனுடைய ராஜ்யத்தை பறைசாற்றுகிற பிள்ளைகளாக வந்திருக்கிறீர்கள். அப்ப இந்த உலகத்துல பிரச்சனை, பிசாசின் சூழ்ச்சி, இருளான தேவராஜ்ய, உலகத்தின் இச்சைகள், இவைகளால் உண்டாகும் பிரச்சனைகளை இந்த 2 வருஷத்துல ஒரு பெரிய காரியத்தை கத்துக்கொள்ளணும். இந்த உலகத்தின் சூழ்ச்சி, பிரச்சனை, பிசாசின் தந்திரம், என்னுடைய பிரச்சனை, என்னுடைய சோகம், உலகத்தின் இச்சைகள், இவைகளால் உண்டாகும் பிரச்சனைகளை நாம் எதிர்கொள்ள வேண்டும். அவைகளை எதிர்கொள்வதற்கு மாத்திரமல்ல, அந்த பிரச்சனைகளுக்கு ஆன மருந்து எது? அன்பு, இரக்கம், கிருபை, மன்னிப்பு. இவைகளை நாம் அடுத்தவர்களுக்கும் சொல்லி அவைகளையும் தம் பக்கமாக இழுத்து கொண்டு வருவதற்காக சில துன்பங்களை கடவுள் நம்முடைய வாழ்விலே அனுமதிக்கிறார். இதான் சத்தியம். இது புரிஞ்சா உண்மையான கிறிஸ்தவ லைஃப் வந்துடலாம். நம்ம நீங்க முன்ன அந்தகார இருள நீங்க ஆச்சரியமான ஒலிக்கு வந்திருக்கீங்க. எதுக்கு அழைச்சிட்டு வந்தாரு? இந்த மாதிரி லைட் எல்லாம் போட்டு ஃப்ரெஷ்ஷா உட்கார வச்சு டிஃபன் கொடுத்து அனுப்புறதுக்கா? இல்ல. பின்ன தேவனுடைய ராஜ்யத்தை என்ன பண்ணணும்? நீங்க சொல்றதுக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியா இருக்கிறீங்க. தெரிந்து கொள்ளப்பட்ட இதை மற்றவர்கள் சொல்வதற்காக கடவுள் உங்களை அழைத்து வந்திருக்கிறார். அதுக்குதான் என்ன கர்த்தர் அழைத்திருக்கிறார். முன்ன நீங்க அந்நியரும் பரதேசிகளுமாய் இருந்தீர்கள், இப்போ இப்படி வந்துட்டீங்க. இப்போ என்னுடைய காரியங்களை நீங்கள் மற்றவர்கள் சொல்லுவதற்கு எப்படி சொல்ல முடியும்? என் வாழ்வுல துன்பமே நடக்கல பிரதர் அப்படின்னா என்னால சொல்லவே முடியாது. துன்பமே நடக்கலன்னா துன்பத்தில் இருக்கிறவங்க நீ எப்படி போய் ஆறுதல் செய்ய முடியும்? இன்னைக்கு உன்னை தேடி 1000 மக்கள் வருவார்கள். துன்பத்தில் இருக்கிறவர்களுக்கு நீ எப்படி அவருக்கு ஆறுதல் படுத்த முடியும் என்றால், இதன் மூலமாக தான் ஆறுதல் படுத்த முடியும். அவரை நம் பக்கமாக கொண்டு வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதற்காக சில காரியங்கள் என்னுடைய வாழ்விலே கடவுள் மறைந்திருந்து செய்கிறார். அதை நான் சரியா புரிந்து கொண்டேன் என்றால், அதன் மூலமாக கடவுளுடைய நாம மகிமை அடையும், எனக்கும் விடுதலை உண்டாகும். அதோடு மாத்திரமல்ல, இருளில் இருக்கிற மக்களை நானும் வெளிச்சத்திற்கு கொண்டு வர முடியும். அதற்காக இந்த உலகத்துல எப்போது பார்த்தாலும் பிரச்சனைகள் இருக்கிறது போலவே தான் இருக்கும். இது இன்னைக்கு மாத்திரம் இல்ல, எப்பவுமே சரி. 10 வருஷத்துக்கு பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா அவனுக்கும் பிரச்சனை தான். இந்த சின்ன குழந்தை கேட்டாலும் பிரச்சனை தான், பெரியவங்களை கேட்டாலும் பிரச்சனை தான். பிரச்சனை இல்லாத ஆட்கள் கிடையாது.
ஆனா அந்த பிரச்சனையில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியத்தை கற்றுக்கொண்டோம் என்றால் அது மற்றவர்களை ஆண்டவருடைய சமூகத்துக்கு நேராக அழைத்தவருக்கு நமக்கு உதவியாக இருக்கும். அன்று யோபுக்கு அப்படிப்பட்ட ஒரு துன்பம் நிகழவில்லை என்றால் அவனிடத்தில் நாம் காரியங்களை கற்றுக்கொள்ள முடியாது. அன்னைக்கு அன்னாளுக்கு அப்படி ஒரு காரியம் நடைபெற்றது இல்லை என்றால் அன்னாளத்தில் நாம் காரியங்களை கற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே என்னுடைய வாழ்வில் துன்பமே வரக்கூடாது என்று நினைப்பது தவறான ஒரு காரியம். அந்த துன்பம் வந்தாலும் அதன் மூலமாக நாம் கடவுளுடைய சித்தம் என்ன என்று தெரிந்து கொண்டு இதன் மூலமாக கடவுள் என்னுடைய வாழ்வில் ஏதோ செய்ய விரும்புகிறார், அதை பெற்றுக்கொண்டு அந்த துன்பத்தை மாட்டுகிற கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார். அதன் மூலமாக மற்றவர்களுக்கு என்னுடைய பாடத்தை சொல்வதற்காக கர்த்தர் இந்த வாழ்வை என்னுடைய வாழ்வில் அனுமதித்தார். இதையெல்லாம் தெரிந்து கொண்டோம் என்றால் ஒரு இடத்துல பவுல் இந்த துன்பத்திற்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள் என்று ஒரு இடத்துல பவுல் எழுதுகிறார். இந்த துன்பத்துக்காக நன்றி செலுத்துங்கள். ஏன்னா இதன் மூலமா தான் நீங்க லேர்ன் பண்றீங்க. நன்மையில லேர்ன் பண்றதை பார்க்கல துன்பத்துல கிறிஸ்துவை லேர்ன் பண்றதா ரொம்ப பெரிய காரியம். அப்படி துன்ப வாழ்விலே கடவுளோடு கூட இணைந்தவர்கள் தான் பெரிய ஊழியர்களாக மாறினார்கள். நீங்க பெரிய பெரிய ஊழியர்களுடைய ஆரம்ப கதைகளை எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய துன்பத்துல கடவுள் அவர்களை தொட்டிருப்பார். அதனால உறுதியா பிடித்துக்கிட்டு பெரிய ஊழியர்களாக மாறி இருப்பார்கள். ஏன்னா அதுதான் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். அதுதான் ஃபவுண்டேஷன். ஏதோ வந்த போன கிறிஸ்டியனை சந்திச்சார், அதெல்லாம் நிக்காது, ரொம்ப நாளைக்கு நிக்காது. அதில் நாம் காரியங்களை கற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே இந்த வார்த்தைகளை உங்களுக்கும் எனக்கும் தேவன் தாமே ஆசீர்வதித்து தருவாராக. நாம் கண்களை மூடி கர்த்தருடைய பரிசுத்த சமூகத்தை நோக்கி நாம் பார்ப்போம். கேட்ட சத்தியங்களை நாம் நினைவிலே கொண்டு வருவோம். ஒருவேளை இந்த சத்தியங்கள் நமக்கு ஒரு புதிய கோணத்திலே கடவுளை பார்ப்பதற்கு நமக்கு உதவியாக இருக்கலாம். ஆகவே ஊரில் தீங்கு நினையும் போது கர்த்தருடைய செயல் பின்னாக இல்லாமல் இருக்குமோ என்று ஆமோஸ் கேட்ட வார்த்தை இந்த நாளை நாம் ஆழமாக சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். என்னுடைய வாழ்வில் சில காரியங்கள் குறைகள் இருக்கிறது என்றால் அதன் மூலமாக கர்த்தர் ஏதோ செய்ய விரும்புகிறார். கர்த்தர் ஏதோ என்னுடைய வாழ்விலை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். அதை நான் கற்றுக்கொள்ளும் பொழுது, என்னை நான் முழுமையாய் ஒப்பு கொடுக்கும் பொழுது, என்னை முழுமையாய் அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் தமது கிரியைகளை செய்ய வல்லவராயிருக்கிறார். அன்றைக்கு யோபுக்கு எப்படி இரட்டத்தனையான ஆசீர்வாதம் கிடைத்ததோ, அன்றைக்கு அன்னாளுக்கு எப்படி ஒரு மாபெரும் தீர்க்கதரிசி அன்னாருடைய வயிற்றிலிருந்து கர்த்தர் எழுப்பினாரோ, அன்றைக்கு யூதர்கள் சிதறடிக்கப்பட்டாலும் இன்றும் அந்த யூதர்கள் மூலமாக அந்த தேசம் எப்படி ஜீவனுள்ள தேவனுடைய தேசம் என்று உலகம் அந்த கடவுளை ஏற்றுக்கொள்கிறதோ, அதே போல நம்முடைய வாழ்விலும் கர்த்தர் தமது காரியங்களை வெளிப்படுத்த அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். அந்த விசுவாசத்தோடு கூட ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி நாம் பார்ப்போம். இலை பாறுதல் தரும் தேவா, காலை தோரை தேற்றிடுமே. இலை பாறுதல் தரும் தேவா, காலை தோரை தேற்றிடுமே. சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவேன். சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவேன். திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே. தமதன்பை கண்டேன் தேவ சமூகத்திலே. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இயேசுவின் நாமத்தினாலே நம்முடைய திரு சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். இந்த மாலை வேளைக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் வெளிப்படுத்த வார்த்தைகளுக்காக நன்றிகள் இருக்கிறோம். உலகத்தின் பிரச்சனைகளுக்கு, அன்றைய உலகத்தின் பிரச்சனைகளை கண்டு நாங்கள் பயந்து ஓடிவிடாமல், ஆண்டவரே உண்மையான கிறிஸ்தவனுக்கு பிரச்சனை உண்டு என்று நீர் சொல்லியிருக்கிறீர். இந்த உலகத்திலே உபத்திரவங்கள் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லியிருக்கிறீர். ஆகவே ஆண்டவர் இந்த பிரச்சனைகளை கண்டு நாங்கள் கலங்காமல், தகப்பனே நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். இதன் மூலமாக ஏதோ ஒரு காரியத்தை எங்கள் வாழ்விலே நீர் கற்றுக் கொடுக்க விரும்புகிறீர். அதற்கு எங்களை நாங்கள் முழுவதுமாய் அர்ப்பணித்துக் கொள்ள, உமது சித்தத்தை செய்ய எங்களை அர்ப்பணித்துக் கொள்ள ஆண்டவரே, அதன் மூலமாக முந்தினதை பார்க்கலும் பிந்தின ரசம் இருந்தது போல ஆண்டவரே எங்களுடைய அந்த உபத்திரவங்களுக்கு நீர் எங்களுக்கு வைக்கிற அந்த தூய்மையான வாழ்க்கை ஆண்டவரே,
அந்த வாழ்க்கையிலே ஆண்டவரே அப்பா நாங்கள் பெற்றுக்கொள்ள அதற்கு எங்கள் உள்ளங்களை நீர் ஆயத்தப்படுத்துகிறீர். அதற்காக என்பதை நாங்கள் அறிந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் சோர்ந்து விடாமல் ஆண்டவரை அழைத்தவர் நீர் உண்மையுள்ளவர், உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் என்று வேதம் சொல்லுகிறது. அதை நாங்கள் புரிந்து கொண்டு ஆண்டவரே இனி எங்கள் வாழ்வில் ஏற்படும் எல்லா துன்பங்களையும் ஆண்டவரே உமது வழியாக நாங்கள் பார்க்க நீர் எங்களை பயன்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். துன்பம் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர், எங்களை வழிநடத்துகிறவர் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த சத்தியத்திற்காக நன்றிகளை ஏறெடுக்கிறேன். இதை புரிந்து கொள்ளுகிற திறனை ஆவியானவர் எங்களுக்கு அருளி செய்வீராக. எங்கள் உள்ளங்களோடு கூட கர்த்தர் நீர் பேசுவீராக. இனி ஆண்டவரே எங்கள் வாழ்வில் எது நடந்தாலும் எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் செலுத்துங்கள் என்று பவுல் சொன்னது போல ஆண்டவரே நன்மைக்காகவும் சரி, ஆண்டவரே எங்கள் வாழ்வில் நடைபெறுகிற துன்பத்திற்காகவும் சரி நாளுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஏனென்றால் ஆண்டவரே நன்மையை பார்க்கும் துன்பத்தில் நீர் எங்களோடு கூட இடைப்படுகிறீர். ஆண்டவரே துன்ப வாழ்விலே நீர் எங்களோடு கூட இடைப்படுகிறீர், எங்களை பலப்படுத்துகிறீர், எங்களை ஆண்டவரே நீர் திடப்படுத்துகிறீர். அதை நாங்கள் புரிந்து கொள்ள கர்த்தருக்கு உதவி செய்வீராக. கர்த்தருக்கு உதவி செய்வீராக. நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரம். கொய்யவன் கையில் உள்ள களிமண்ணை போல நீர் எங்களை வணைந்து கொண்டு வருகிறீர். நன்றி செலுத்துகிறோம். இந்த காரியங்களை எல்லாம் நாங்கள் உணர்ந்து கொண்டு உமக்கு நன்றி செலுத்துகிற பிள்ளைகளாக எப்போது இருக்க கர்த்தருக்கு கிருபை செய்வீராக. பாதுகாத்துக் கொள்கிறார். இந்த வார்த்தைகளுக்காக இந்த இல்லத்தை திறந்து கொடுத்த அருமையான இந்த குடும்பத்திற்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் ஒவ்வொருவரும் நீர் ஆசீர்வதிப்பாக, ஒவ்வொரு ஆசீர்வதிப்பாக. அருமையான ஐயாக்கம் துணைவியாருக்கும் கொடுத்த 2 பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். அவருடைய வாழ்வுகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. அந்த நீரின் கரத்தினால் நீர் அவர்களை தாங்கி நடத்துவீராக. இந்த வார்த்தைகளுக்காக வந்த ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிப்பீராக. துதிக்கான மகிமை யாவும் ஒருவருக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரம தகப்பனே, ஆமென். நாம் அனைவரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்தலும் பாதுகாப்பும் பராமரிப்பும் நம் அனைவரோடும் விசேஷமாக அந்த குடும்பத்தின் பிள்ளைகளோடு செய்கிற பணிகளோடும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்து நிற்பதாக. ஆமென்.